OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹலோ சார். ஹாய் மேம். உங்களுக்கு சமையல் பற்றி எதுவும் தெரியுங்களா? ஓரளவுக்கு தெரியும் மேடம். தெரியும். பண்ணுவோம். என்ன மாதிரி செய்வீங்க? எப்படி இந்த வீட்டில் ஒய்ஃபுக்கு சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த டயத்தில் வந்து ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அவங்க சப்போஸ் சமையல் ஏதாவது பண்ணி வச்சாங்கன்னா அதை வந்து பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்து பண்ணிட்டு கொடுப்போம். அப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் மேடம். தெரியும். இப்போ குக்பாட்டில் வந்துட்டு உங்களுக்கு குக் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னைக்கு பண்ணிடலாங்களா? பண்ணிடலாம் மேடம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து கூட்டாஞ்சோறு பண்ண போகிறோம். ஓகே. சரிங்களா? இப்போ நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. நான் என்னென்னு எடுத்து கொடுப்பேன். சரிங்க மேடம். ஃபஸ்ட்டு வந்து லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே இருக்க இன்னர் விசில் எடுத்து வெளில வச்சுருங்க. இது வந்து உள்ளே இருக்க இன்னர் விசில். ஓகே மேடம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், நல்லெண்ணெய் ஊற்றுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுறோம். ஆமாம். ஒரு கப் ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கோம். ஓகே. நம்ம வந்து துவரம் பருப்பு வந்து அரை கப்பு அதையும் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். ஓகே. இதையும் நம்ம இதில் போட்டுருவோம். போட்டுருங்க ஃபுல்லாக. நம்ம வந்துட்டு கூட்டாஞ்சோறுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, கோவக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. இதையும் நம்ம உள்ள ஓகே. வாழைக்காய் எல்லாமே சேர்த்துருக்கோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், ஆமாம், பீன்ஸு, கோவக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம சேர்த்து வச்சோம். ஓகே. கூட்டாஞ்சோறுனா உங்களுக்கு எல்லா காயும் சேர்த்து தான் போட வேண்டியிருக்கும். ஆமாம். இப்போ இதில் வந்து பேஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். தேங்காய், காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து கேரமலைஸ்டு ஆனியன், ஓகே, பூண்டு, ஓகே, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், புளி கொஞ்சம் வச்சுருக்கோம். ஓகே. அப்புறம் வந்து சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஓகே. பேஸ்ட் இப்போ வந்து சால்ட் ஸ்பூன் சால்ட் அப்படி போடுவாங்க. சால்ட் போட்டாச்சு. இப்போ எல்லாம் போட்டாச்சு. ஓகே. இப்போ இதில் வந்து 4 கப் தண்ணி ஊற்றணும். இதில் வந்து 4 கப்பு தண்ணி வச்சுருக்கோம். இதில் வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். 4 கப்பு. ஆமாம். நம்ம காய், ரைஸ் எல்லாம் தண்ணி இது கொஞ்சம் ஊற்றணும். 4 கப் ஊற்றணும். ஃபுல்லாக வர மாதிரி. கப் தண்ணி போட்டாச்சு. மாங்காய் கூட இதில் மாங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இதெல்லாம் போட்டாச்சு. நம்ம லைட்டாக கிளறி ஓகே. இந்த பேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இதெல்லாம் போட்டாச்சு. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலரணும். ஆமாம். ஏன்னா நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் வந்து போய் சேரணும். அது கூட சேரணும்ல. ஸோ அதனால் எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். இது க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம வந்து உள்ள இன்னர் விசில் வச்சாச்சு சார். இதுக்கு வந்து வெண்ட் வந்து க்ளோஸில் தான் இருக்கணும். சரிங்களா? அப்படி வந்து நேராக இருந்ததுன்னா வந்துட்டு வெண்ட் க்ளோஸில் இருக்கும். ரைட் லெஃப்ட்டில் இருந்ததுன்னா வெண்ட் வந்து ஓப்பனில் இருக்கும். இப்போ நம்ம வந்து மெனுவில் போய் செட் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். மெனுவில் போய் போரிஜ் மோடில் போய் நம்ம செட் பண்ணணும். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா? இதை அமுத்துனீங்கன்னா போரிஜ் மோடு வரும். நெக்ஸ்ட் இப்போ தால் போரிஜ் மோடு வந்து அப்போ ஆன் பண்ணுங்கள். கீழே இருக்கு. இப்போ ஆன் பண்ணியாச்சுன்னா ஓகே. இப்போ எவ்வளோ மினிட்ஸ் காமிக்கும் நம்மளுக்கு? ஓகே.
7 minutes காட்டும். இப்போ வந்து குக்கிங் டைம் வந்து 7 minutes. உங்களுக்கு வந்துட்டு திருப்பி நம்ம போட்டிருக்க ஐட்டம்லாம் கொஞ்சம் சூடாகணும். ஆமாம். அதனால அது கொஞ்சம் சூடாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகே. 7 minutes குக்கிங் டைம். நம்ம வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது உடனே. ஓகேங்களா? கொஞ்சம் வந்து செட்டில் ஆகிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே. இப்போ வந்து போர்ஜ் மோட் வந்து நம்ம வந்து குலைவா வைக்கிறோம் இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மோட் வைக்கிறோம். உங்களுக்கு வந்து ஒரு இதுக்கும் ஒன்று மோட் இருக்கு. ஓகே. இதில் பொங்கல் கூட பண்ணலாம்ல? வெண்பொங்கல் பண்ணலாம், சக்கரை பொங்கல் பண்ணலாம், ஸ்வீட் பொங்கல் எல்லாமே பண்ணலாம். ஓகே. இப்போ சொல்லுங்கள் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள். மேடம், என்னோட நேம் வெங்கடேஷ். நான் ஜிஎஸ்சி ப்ராக்டிஸில் சென்னையில் பண்ணிகிட்ருக்கேன். மோர் தென் 15 years சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஜிஎஸ்சியை பொறுத்தவரை என்னென்னா ரிட்டர்ன் வந்து ரெகுலராக எவ்ரி 20th ஃபைல் பண்ணிடணும். 2 செட்டப் ரிட்டர்ன். ஒன்று வந்து GSR 1, இன்னொன்று GSR 3B. ஒன்று வந்து எவ்ரி மந்த் பிஃபோர் 10th ஃபைல் பண்ணி ஆகணும். 3B வந்து எவ்ரி மந்த் 20th ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ 1 month பண்ணாமல் டேக்ஸ் கட்டாமல் நெக்ஸ்ட் மந்த் யூ கேனாட் ஃபைல் த GSR 3B ரிட்டர்ன். ஸோ கவர்மெண்ட் அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எல்லா அசஸையும் வந்து ரெகுலராக வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு எல்லோரும் கொண்டு வந்திருக்காங்க ஜிஎஸ்டி பொறுத்தவரைக்கும். ஸோ மோரார்லெஸ் இந்த ஜிஎஸ்டி வந்ததுனால என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் வந்து ஈஸியாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ 1 tax 1 nation அந்த இதில் ஆப்ஷனில் போயிடுச்சு. முதல்ல வந்து வேட்டில் வந்து வேரியஸ் டேக்ஸ் இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா ஜிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் 5, 12, 18, 28 4 ஸ்லாப் வச்சுருக்காங்க. ஈவன் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக ஒரே ரூல் தான். ஸோ வேரியேஷனே கிடையாது. ஈவன் நீங்கள் முதல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட் வந்து கம்மியாக கிடைக்கும். இதுக்குன்னே பாண்டிச்சேரி போவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஈவன் தமிழ்நாட்டில் வாங்கினாலும் அதே காசு தான், பாண்டிச்சேரியில் வாங்கினாலும் அதே காசு தான். ஸோ அந்த மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து ஈஸியாக தான் இருக்குது. எங்கே ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினாலும் ஒரே ரேட்டு, ஒரே ப்ரைஸ் தான், ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. அதுதான் மேடம். ஸோ ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணுறது கரெக்டாக ஃபைல் பண்ணணும். ஸோ கரெக்டாக ஃபைல் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. சப்போஸ் கரெக்டாக ஃபைல் பண்ணலன்னா டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் வரும். அதனால் வந்து எப்போவுமே ஃபைல் பண்ணும்போது ரெக்கார்டை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். உங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து யூ ஹேவ் டு மெயின்டைன் த கரெக்ட் ஆன் த எவ்ரி மந்த் பில் வைஸ் கரெக்டாக வச்சுக்கணும். அதுதான் மெயின் இதில். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, ஆமாம், வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட் இருப்பாங்க. ஆமாம், ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு வந்து நார்மலாக வந்துட்டு ஃபிசிக்கல் ஒர்க் மாதிரி இல்லை. ஓகே, சரிங்களா? மென்டல் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதோட வந்து நீங்கள் எப்படி இதை குக்கிங்கையும் இது பண்ணிட்டு இதையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? மேடம், நான் வீட்டுக்கு போனால் சப்போஸ் ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் அவங்களும் வந்து இப்போ நான் மென்டலி வந்து டோட்டலாக ஓகே, பட் இருந்தாலும் ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து ஆஃபீஸ்லேயே விட்டுருந்தோம். ஸோ வீட்டுக்குன்னு போனோன்னா ஃபேமிலியை பார்க்கணும். ஸோ அது பார்த்துமா பசங்களும் இருக்காங்க. ஸோ பசங்களுக்காகவும் ஒய்ஃபுக்காகவும் நம்ம வந்து வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம வேலையை கொண்டு போய் வீட்டில் திணிக்கக்கூடாது. ஸோ அந்த இதில் இருந்தோம்னா நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க சப்போஸ் ஏன்னா நான் போனோடனே அவங்களால முடியாதுன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ரெகுலர் கிடையாது, எப்பயாவது சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியலனா அவங்க சொல்லுவாங்க, எப்படி குக் பண்ணணும்னு சொல்லுவாங்க, நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அது பெட்டராக இருக்குது. பெட்டராக இருக்கும். பட் ஆஃபீஸோட இது கொண்டு போய் வீட்டில் திணிக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் ஆஃபீஸ் லைஃப். இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் அதை குக் பண்ணுறீங்க அப்படி சொல்லியிருந்தீங்களா? இப்போ ஓப்போஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓப்போஸ் செஃப் ஆப்ன்ட்டு இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து ஸ்டாண்டர்ட் ரெசிபிஸ். ஓகே. அதில் வந்து 6000 ரெசிபிஸ்க்கு மேலே இருக்குது. வீடியோவோடய இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்துட்டே வந்துட்டு என்னென்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை எதை உள்ளே போடுறீங்களோ கரெக்டாக போட்டு டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே. நீங்கள் வந்து அந்த டைமில் நீங்கள் உங்களோட ஒர்க் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பீப் சவுண்ட் வரும், உங்களுக்கு வந்து அலாட் பண்ணும். நீங்கள் வந்து அப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட் டைம் உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். பெட்டர். சார், இப்போ வந்து ப்ரெஷர் வந்து செட்டில் ஆயிடுச்சு. சரிங்க மேடம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. ஓப்பன் பண்ணலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து நம்ம வெளில வச்சிடலாம் சார். சரிங்க மேடம். நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். சரிங்க மேடம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூனா? ஆமாம். ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி. ஓகே. கொத்தமல்லி போடலாமா அப்படியே? போட்டு. ஓகே. 1 ஸ்பூன் வந்து தாளிப்பு போட்டு. ஒரு ஸ்பூன் போட்டிங்க. போட்டு மேடம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணலாமா? மிக்ஸ் பண்ணிடுங்க. காய் வெந்திருக்கு, ஆனால் உடையாமல் வந்திருக்கு. ஆமாம், காய் வந்திருக்கு.
அப்புறம் கீழே இருந்து மிக்ஸ் பண்ணி நம்ம நார்மலாக கூட்டாஞ்சோறுலாம் சின்ன வயசில் நம்ம வச்சு சாப்பிட்ருக்கோம். ஆமாம் ஆமாம். இப்போ யாரும் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. இப்போ அது டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் வந்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கேன். பட் இந்த கூட்டாஞ்சோறு பண்ணுறதுக்கு இந்த மிஷின் நல்லா காம்புது. கூட்டாஞ்சோறு மட்டும் இல்லை, எல்லாமே பிரியாணிலேருந்து எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணிடலாம். சார் கொஞ்சம் கூட்டாஞ்சோறு நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் சரிங்க மேடம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சால்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மேடம். ஓகே, நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைங்களா? ஆமாம் ஜாஸ்தியாக போட்டோம்னா அது பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம அடுப்புல நம்ம அப்பப்போ டேஸ்ட் பார்த்துட்டே இருக்கோம். இது வந்து நம்ம ஒரு தடவை போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக உள்ள செட்டில் பண்ணி வச்சிடறோம். நம்ம தேவைன்னா அந்த சூட்லேயே வந்து நம்ம உப்பு தானே. ஆமாம். ஸோ உப்பு மட்டும் ஆட் பண்ணி இது பெட்டராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நல்லா வந்திருக்கு. நாம் ஜென்ரலாக வந்து கிச்சனில் சமைக்கும்போது இந்த கேஸில் சமைக்கும்போது என்ன பண்ணுவோம்னா சாதம் வேகுதா ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த இதில் இல்லை. ரெண்டாவது காயும் சரி உப்பும் சரி என்ன காரம் எப்படி இருக்குது அதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியாக நின்று செக் பண்ணுவோம். இதில் அப்படி கிடையாது. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறதுல ஈவனாக கரெக்டாக இருக்குது. ஸோ நல்லா வெந்திருக்கு, சாதமும் நல்லா வெந்திருக்கு. ஸோ நல்லா இருக்குது.